வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபுளுக்கான கட் ஆஃப் வந்து எவ்வளோ வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வந்து எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபுளுக்கான ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஆன்சர் கீ வந்து பார்க்காதவங்க ஏப்ரல் 10 வரைக்கும் வந்து நம்ம வந்து இந்த ஆன்சர் கீயை வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் வந்து இந்த எஸ்எஸ்சி ஜிடி ஆன்சர் கீயை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அந்த செக் பண்ணி ரா ஸ்கோர் பார்க்குறதுக்கான அனைத்து இன்ஃபர்மேஷனுமே நம்ம ஃபஸ்ட்டே கொடுத்துருந்தோம். அதை வந்து பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வீடியோ கீழே வந்து நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் கண்டிப்பான முறையில் பார்த்துக்கோங்க. அதுவும் ஏப்ரல் 10ஆம் தேதிக்கு முன்னையே நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மெயிலுக்கு வந்து எவ்வளோ கட் ஆஃப் வரலாம், ஃபீமேலுக்கு வந்து எவ்வளோ கட் ஆஃப் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபுளுக்கான எக்ஸாம் வந்து எழுதியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் வந்து டவுட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான டவுட் வந்து கிளியர் பண்ணப்படும். இப்போ வந்து நம்ம வந்து எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபுளுக்கான ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னே நம்ம வந்து சொல்லியிருந்தோம். நம்மளுடைய நீங்கள் எடுத்திருக்க அந்த ரா ஸ்கோரை வந்து சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து சப்மிட் பண்ணியிருந்தாங்க சில பேர். அதை பார்த்து தான் நம்ம வந்து இப்போதைக்கு கட் ஆஃப் வந்து எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இந்த கட் ஆஃப் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பான முறையில் இந்த கட் ஆஃப் தான் வரும்னு சொல்லிட்டு நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் மேக்ஸிமம் வந்து இந்த கட் ஆஃப் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதாவது நான் சொல்ல போகிறது வந்து இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பருக்குள்ளே வந்து கட் ஆஃப் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்ல போகிறேன். இதுதான் கட் ஆஃப் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்ல மாட்டேன். இந்த நம்பர்லேருந்து இதுக்குள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து சொல்ல போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய தாட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃபீமேலுக்கான கட் ஆஃபை பற்றி பார்ப்போம். ஃபீமேல் வந்து யூஆர் கேட்டகரியில் வந்து நீங்கள் வந்து எவ்வளோ மார்க் வச்சுருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஃபிசிக்கலுக்கு வந்து ட்ரெயின் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 45லேருந்து ஒரு 50 மதிப்பெண்குள்ளே வந்து நீங்கள் வந்து ஃபீமேல் வந்து கேட்டகரி யூஆர்லேருந்து நீங்கள் வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பான முறையில் நீங்கள் வந்து ஃபிசிக்கல் அதாவது பிஇடி டெஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து ட்ரெயின் ஆகலாம். வித் உங்களுக்கான கட் ஆஃப் வந்து இதுக்குள்ளே தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஓபிசி அதாவது யூஆர் கேட்டகரிக்கு வந்து 45லேருந்து 50க்குள்ளே நீங்கள் வந்து ஓபிசி கேட்டகரியில் அப்ளை பண்ணி எழுதியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 40 மதிப்பெண் நீங்கள் அதாவது குறைஞ்ச மதிப்பெண்ணே நீங்கள் எடுத்திருந்தாலே இந்த எக்ஸாமுக்கு வந்து போதுமானது. 40லேருந்து ஒரு 45 மதிப்பெண்குள்ளே வந்து நீங்கள் வந்து எடுத்திருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான பிஇடி டெஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் ட்ரெயின் ஆகலாம். ஓபிசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேக்ஸிமம் அதாவது அந்த 40 மதிப்பெண்ணுக்கே அதிகமான வேலை வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இடபிள்யூஎஸ் அந்த கேட்டகரிக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுமே நீங்கள் 40 அதாவது 38லேருந்து ஒரு 40 மதிப்பெண்குள்ளே வந்து நீங்கள் வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஃபிசிக்கலுக்கு ட்ரெயின் ஆகலாம். இடபிள்யூஎஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அதிக பேர் வந்து அப்ளை பண்ணலை, மேக்ஸிமம் பாஸ் மார்க் எடுத்தாலே போதுமானது தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் நம்ம சொல்கிறோம், நீங்கள் வந்து 38லேருந்து ஒரு 40 மதிப்பெண் எடுத்திருந்தாலே இடபிள்யூஎஸை பொறுத்த வரைக்கும் போதுமானது தான். எஸ்சி எஸ்டி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு 30லேருந்து ஒரு 35 மதிப்பெண்குள்ளே வந்து நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் வந்து ஃபீமேலாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மார்க் எடுத்தாலே நீங்கள் வந்து ஃபிசிக்கல் வந்து ட்ரெயின் ஆகலாம். எஸ்சி எஸ்டியை பொறுத்த வரைக்கும் வேகன்சி வந்து கொஞ்சம் அதிகமாக தான் கொடுத்துருந்தாங்க. நம்மளுக்கு டோட்டல் வேகன்சி வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 918 வேகன்சி. இந்த வேகன்சியில் வந்து எவ்வளோ நபர் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பின்னாடி சொல்லுவோம். இப்போ வந்து மெயில் கேட்டகரிக்கான கட் ஆஃப் வந்து செக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஃபீமேலுக்கான கேட்டகரிக்கான கட் ஆஃப் வந்து நம்ம வந்து செக் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து மெயில் கேட்டகரிக்கான கட் ஆஃப் வந்து எவ்வளோ வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யூஆர் அதாவது மெயிலில் யூஆர் ஜென்ரலில் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 65 மதிப்பெண்லேருந்து ஒரு 70 மதிப்பெண்குள்ளே வந்து நீங்கள் வந்து கட் ஆஃப் வந்து இருக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஓபிசி கேட்டகரியில் வந்து நீங்கள் வந்து ஒரு 60லேருந்து 65 மதிப்பெண் வரைக்கும். இடபிள்யூஎஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மேக்ஸிமம் மார்க் எடுத்தாலே போதுமானது தான். 40 மதிப்பெண் வந்து நீங்கள் வந்து எடுத்தாலே போதுமானது தான். எஸ்சி எஸ்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு 50லேருந்து ஒரு 60க்குள்ளே நீங்கள் வந்து ஆனாலே போதுமானது தான். இது வந்து இருக்கிறவங்க வந்து கண்டிப்பான முறையில் வந்து நீங்கள் வந்து ஃபிசிக்கல் வந்து ட்ரெயின் ஆகலாம். இல்லை இதுக்கு கீழே ஒரு 2 மதிப்பெண் அல்லது 1 மதிப்பெண் இருக்கிறவங்க வந்து நீங்களும் ட்ரெயின் ஆகலாம். இந்த எக்ஸாமில் வந்து
சேஞ்சுங்கிற ஆப்ஷனுக்கே இடமே கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு வந்து கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பான முறையில் நம்மளால் சொல்ல முடியாது. இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் அதிகமான வாய்ப்பு வந்து இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து வேக்கன்சி வந்து நமக்கு எவ்வளோ, தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 918 வேக்கன்சி. இந்த 918 வேக்கன்சிக்கு வந்து ஒரு வேக்கன்சிக்கு ஒரு 5லேருந்து 7 பேர் வந்து நமக்கு வந்து செலக்ட் பண்ணலாம். அந்த அடிப்படையில் தான் நமக்கு வந்து கட் ஆஃப் வந்து கொடுப்பாங்க. அதாவது ஒரு வேக்கன்சிக்கு 5லேருந்து 7 வரைக்கும்னா நீங்கள் வந்து 918 இன்ட்டு 5 போட்டு பாருங்கள், இல்லை 918 இன்ட்டு 7 போட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கான அத்தனை பேர் வந்து செலக்ட் பண்ணுவாங்க இந்த பிஇடி டெஸ்ட்டுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பிஇடி டெஸ்ட்லேருந்து நமக்கு வந்து விலக்கு அளிக்கிறதுக்காண்டி நமக்கு வந்து இதில் வந்து பிஇடி டெஸ்ட்டில் ஒரு 3 நபரும் மெடிக்கல் டெஸ்ட்டில் வந்து ஒரு 3 பேர் வந்து நமக்கு வந்து இதாவாங்க. மொத்தம் 3 + 3னா 6 ஆயிடுச்சு. 6னா +1 இருக்கிறவங்க வந்து அந்த வேக்கன்சிக்கு வந்து தகுதியானவங்க. அந்த 7 தான் 1 × 7 அப்படிங்கிற அடிப்படையில் தான் நமக்கு வந்து இந்த வேக்கன்சிக்கு வந்து ஆள் எடுக்கிறாங்க. இந்நாள் வரைக்கும் அப்படித்தான் நமக்கு வந்து மேக்ஸிமம் அந்த 5லேருந்து 7க்குள்ளே தான் நமக்கு வந்து எடுத்திருக்காங்க. நீங்களும் வந்து இந்த கட் ஆஃப் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணது வந்து நம்ம வந்து அந்த ஓட்டின் அடிப்படையில் தான் நம்மளுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட மார்க்குக்குள்ளே வந்து நம்ம வந்து இந்த கட் ஆஃப் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கோம். இந்த டெஸ்ட்டில் வந்து வேறு எதுவும் டவுட் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருக்கேன். பிஇடி டெஸ்ட்டுக்கு வந்து ட்ரெயின் ஆகிறதுக்கு வந்து நான் ஆன்சர் கீ வந்து வர்றதுக்கு முன்னையே சொல்லியிருந்தேன் எவ்வளோ பேர் வந்து ட்ரெயின் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் வந்து 60 மதிப்பெண்களுக்கு மேலே வச்சுருக்கவங்களுக்கு தான் நான் வந்து எக்ஸ்பிளைன் வந்து சொல்லியிருந்தேன். அதே போல் தான் இப்போயுமே கட் ஆஃப் வந்து 60க்கு மேலே தான் எல்லாருக்குமே வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து பிஇடி டெஸ்ட்டுக்கு வந்து ட்ரெயின் ஆகிறதுக்கு வந்து இந்த ஒரு மாதத்தில் வந்து நம்ம வந்து ட்ரெயின் ஆகிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க எல்லாருமே. இந்த ஒரு மந்த் வந்து நம்ம வந்து விடாமுயற்சியாக பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் ட்ரெயின் ஆகிடலாம். அதுக்கான வீடியோவுமே நம்மளுக்கு வந்து கொடுத்துருந்தோம், எப்படி ட்ரெயின் ஆகிறது, என்னென்ன இந்த பிஇடி டெஸ்ட்டில் வந்து கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வீடியோ கொடுத்துருந்தோம். அதை பார்க்காதவங்க கண்டிப்பான முறையில் அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பிஇடி இந்த எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளுக்கான ரிசல்ட் வந்து நமக்கு எப்போ வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 வீக் அல்லது ஒரு 3 வீக்கில் வந்து இந்த இதுக்கான ரிசல்ட் வந்து கண்டிப்பான முறையில் விட்டுருவாங்க. பிஇடி டெஸ்ட்டுக்கான கால் லெட்ரு வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து கண்டிப்பான முறையில் வந்துடும். இப்போ வந்து ஏப்ரல் மந்த் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திங்கன்னா மே மந்த் வந்து பிஇடி டெஸ்ட்டுக்கான கால் லெட்ரு வந்து அஃபீஷியல் வெப்சைட்லேயே நமக்கு வந்து கொடுத்துருவாங்க. அதனால் நீங்கள் வந்து இன்னும் 1 மந்தில் வந்து நீங்கள் வந்து இந்த பிஇடி டெஸ்ட்டுக்கான எல்லா ப்ராசஸையும் நீங்கள் வந்து கிளியர் பண்ணியிருக்கணும். பிஇடி டெஸ்ட்டுக்கு தான் நான் வந்து வீடியோ போட்டிருக்கோம். இன்னும் மெடிக்கலில் வந்து என்னென்ன கேட்பாங்க, டாக்குமெண்ட் வந்து என்னென்ன கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதுவுமே சொல்லலை. அந்த வீடியோ வந்து இந்த பிஇடி டெஸ்ட் நடந்துக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கான அந்த டாக்குமெண்ட் மெடிக்கல் டெஸ்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கண்டிப்பான முறையில் வீடியோ போடுவோம். வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வர எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளுக்கான வேக்கன்சி வந்து எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பார்ப்போம். அக்டோபரில் வந்து நமக்கான நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் வந்து இந்த எக்ஸாமில் வந்து தளர விட்டுருந்தாலும் நெக்ஸ்ட்டு வர இருக்கிற 2014-15க்கான 24-25க்கான வேக்கன்சியில் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பான முறையில் இப்போ இருந்தே நீங்கள் வந்து ட்ரெயின் ஆக ஆரம்பிங்க. நம்ம கோர்ஸில் வந்து ஜென்ரல் நாலேஜ் வந்து கோர்ஸ் பண்ணிக்கிட்டு வரோம். நீங்கள் வந்து வேறு எதுவும் கோர்ஸ் வந்து நீங்கள் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் ட்ரெயின் பண்ணுங்கள். இப்போ இருந்தே நீங்கள் ட்ரெயின் ஆக ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்க. இல்லை உங்களுடைய ஷிஃப்ட்டு பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆன்சர் கீயை வந்து இந்த நம்பர் வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். 96 46 25 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஆன்சர் கீ வந்து டவுன்லோட் பண்ணதை சென்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுடைய கோர்ஸில் வந்து அதுக்கான எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். நீங்கள் வந்து இது வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் மட்டும்தான் இந்த நம்பர் வந்து யூஸ் பண்ணுறோம். அதனால் நீங்கள் வந்து இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து உங்களுடைய ஷிஃப்ட்டு ஆன்சர் கீ டவுன்லோட் பண்ணதுக்கான அந்த பேப்பரை வந்து நீங்கள் சென்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வர இருக்கிற நம்ம எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளுக்கான கோர்ஸில் வந்து நம்ம இதை பற்றின தெளிவான விளக்கம் வந்து நம்ம வந்து ரீசனிங்,
வித் மேக்ஸை வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த வாட்ஸ்அப் குரூப்புக்கு வந்து உங்களுடைய ஆன்சர் கீயை வந்து கண்டிப்பான முறையில் சென்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.